ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிடிஎஃப் டாஸ்க் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா யார் வின் பண்ணா அப்படின்ற முழு டீட்டெயில், அதுக்கடுத்து டிடிஎஃப் டாஸ்க் 2ல் யார் வின் பண்ணியிருக்கா அப்படின்றதும் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த ரெண்டு விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா முத அவுட் ஆனது அப்படிங்கிறது சாண்ட்ராக்கு அடுத்து நம்ம ஷாக்கிங்காக யாரும் எதிர்பார்க்காத அளவு ஒருவர் அப்படின்னா அது விக்ரம். அடே அவன் போயிடும் தெரியும்ல, அதாங்க அடுத்து பேர் சொல்ல வந்தேன், வினோத் அவர்கள். ஸோ அதுக்கடுத்து சபரி, இதெல்லாம் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல, என்னடா அது அப்படின்ற மாதிரி, ஏன்னா கை எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சபரி கை எடுத்ததும் வந்துருச்சு. சபரி முடித்தோடனே அதுக்கடுத்து கொஞ்சம் கேம் டைட் ஆகுது. அடுத்து பார்வதி வெளியே வராங்க. பார்வதி வெளியே வந்துட்டு திவ்யா வெளியே வராங்க. திவ்யாவுக்கு நல்ல ஒரு ஸ்பிரிட், ஏன்னா அந்த இடத்துல அவங்க காலில் எதுவுமே போடாமல் அவங்க நின்று விளையாண்ட விதம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சூப்பராக இருந்து அவங்களால எதுவும் பண்ண முடியல, அப்படியே கால் விரைச்சி போச்சு. ஏன்னா 2.5 மணி நேரம் மேலே. இப்போ வினோத் வந்து பிடிச்சி விட்டாரு. ஸோ என்னதான் வந்து வினோத்துக்கு திவ்யாவை பிடிக்கலனாலும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதாயமான அடிப்படையில் பண்ணது அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கு அடுத்து யார் வந்திருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கமருதீன் அவுட் ஆகிட்டாப்புல. அப்புறம் அரோராவுக்கும் சுபிக்கும் கிட்டத்தட்ட 6 மணி நேரம் நேற்று நைட்டு போயிருக்கு. ஓகேங்களா, 6 மணி நேரம் 13 நிமிஷமோ என்னமோ சுபிக்ஷா வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. நேற்று அரோரா படுத்த படுக்கையே ஆகிவிட்டால் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ டிடிஎஃப் டாஸ்க் 1ல் சுபி 9 பாயிண்ட், அரோரா 8 பாயிண்ட், கமருதீன் 7 பாயிண்ட், திவ்யா 6 பாயிண்ட், பார்வதி 5 பாயிண்ட், சபரி 4 பாயிண்ட், வினோத் 3 பாயிண்ட், 2 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம், 1 பாயிண்ட் சாண்ட்ரா. இது வந்து டிடிஎஃப் டாஸ்க் 1. இந்த டிடிஎஃப் டாஸ்க் 1ல் நிறைய விதிமீறல்கள் நடந்தது, நிறைய ஃபேவரிசம் இருந்தது அப்படிங்கிறத எத்தனை பேர் நோட் பண்ணீங்க? ஆக்சுவலாக கமருதீன் வந்து ஒரு பக்கம் வந்து கையை மாற்றி வச்சார் அப்படிங்கிறத எத்தனை பேர் நோட் பண்ணீங்க? அதை வந்து சொல்லவே இல்லை. அந்த கையை வினோத் பண்ணார்ல, அப்படி எடுத்து அப்படி லைட்டாக பண்ணார். அதே மாதிரி அரோரா அவர்கள் ஷூ இருக்குல்ல, அந்த ஷூவை கீழே வச்சுட்டே காலில் லைட்டாக ஏரில் இருந்துச்சு. அதெல்லாம் பிக் பாஸ் வந்து பார்க்காம பிக் பாஸ் வந்து கொஞ்சிட்டு இருக்காரு. யாரை? அரோராவையும் திவ்யாவையும். நல்லா பாட்டு பாடுங்க, சூப்பராக பாட்டு பாடுறீங்க அப்போ அப்படி இப்படின்ட்டு. அங்கிட்டு சுபிக்ஷா வந்து உயிரை கொடுத்து வந்து விளையாண்டுருக்கா. அவளுக்கு அட்லீஸ்ட் வந்து நீ நல்லா பண்ணுற, நல்லா இருக்க, ஏதோ ஒன்று நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி எதுவுமே வந்து இந்த பிக் பாஸ் மாமா பையன் வந்து சொல்லவே மாட்டான். இதில் நீங்கள் புரிஞ்சுக்கணும், இந்த கார்ப்பரேட் நிகழ்ச்சி அப்படிங்கிறது எவ்வளோ ஃபேவரிசமாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன் சுபி பேசுனதை அப்ரிஷியேட் பண்ணேன், அதுக்கு என்ன ஆக போகுது, 1 நிமிஷம் கொடுக்க போகிறேன், நல்லா பண்ணுறீங்க சுபி அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அதை பண்ண மாட்டேறீங்க? அப்போ எவ்வளோ கேடுகட்டத்தனம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க, எவ்வளோ பயஸ்டாக வந்திருக்காங்கன்னு பாருங்கள். அப்போ கதை சொல்லுங்கள், நீங்கள் பாட்டு பாடலாம் நல்லா இருக்காது, பாட்டு பாடுங்கன்றான் பிக் பாஸ். திவ்யா அரோராவை சொல்லிட்டு இருக்கான், நீங்கள் எல்லாம் பாடுற மாதிரியே பாடுறாங்க, அதனால் அரோரா வெல்டன் போல்டு இது அதுன்றான். ஏண்டா வயலேட் பண்ணி ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டு இருக்கான் அந்த மூதேவி, அதை சொல்கிறதுக்கு வக்கு இல்லை, கமருதீன் சொல்கிறதுக்கு வக்கு இல்லை, சுபிக்ஷா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்கா. இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேவரிட்டிசம் வந்து பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரியா, இது ஒரு பக்கம். அடுத்து டிடிஎஃப் டாஸ்க் 2 யார் வின் பண்ணியிருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. சாண்ட்ராவா? எஸ். ஸோ சாண்ட்ரா 9 பாயிண்ட், அதில் அது சுபி 1 பாயிண்ட். சுபி தான் அவுட் ஆகியிருக்காங்க. அது என்ன மாதிரி டாஸ்க் அப்படின்லாம் தெரியாது, ஆனால் வந்ததில் ஒரு லக் பேஸ்ட் டாஸ்க் அப்படின்றாங்க. லக் பேஸ்ட்னா லக்கு வந்து ரொம்ப ஃபேவராக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லக்கு அந்த வீட்டில் யாருக்கு ஃபேவராக இருக்குன்னா சாண்ட்ராக்கு தான் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு போல தெரியுது. ஸோ சாண்ட்ரா வின்ஸ் டாஸ்க் 2. சுபி முதலே அவுட் ஆகிட்டு முதலே வந்துட்டாங்க. ஸோ சுபியும் இதில் வந்து ஃபஸ்ட் டாஸ்க்கு சுபி ஃபஸ்ட்டு, லாஸ்ட்டு சாண்ட்ரா. செகண்ட் டாஸ்கில் சுபி லாஸ்ட்டு, ஃபஸ்ட்டு சாண்ட்ரா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து போய்கொண்டு இருக்குது அப்படிங்கிறது தான். சரியா, ஸோ இதுதான் அப்டேட் வந்திருக்கு. டிடிஎஃப் டாஸ்க் 2 பற்றி வந்திருக்கு. டிடிஎஃப் டாஸ்க் 1 பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். சரியா, ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க, யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க என்னை பொறுத்த வரைக்கும்? ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் வந்து முன்னிலை வகிக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரியா, ஆனால் இன்னொரு டாஸ்க்கும் நடந்திருக்கு போல், டிடிஎஃப் டாஸ்க் 3யும். சரியா, அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா, ஸோ உங்களுடைய கருத்துக்கள் கண்டிப்பாக வரவேற்கப்படுகிறது. இந்த மாதிரி விதிமீறல்களை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பிக் பாஸ் அட்ரஸ் பண்ணாமல் இருக்கிறது என்ன நினைக்கிறீங்க, அதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் நான் பேசணும்னு நினச்சேன். என்ன அப்படின்னா, இந்த டாஸ்கில் டிக்கெட் டு ஃபினாலே யார் எடுக்கிறாங்களோ அவங்க டாப் 5க்குள்ளே போயிடுவாங்க. அப்போது உண்மையிலே ஓட்டில் இருக்கிறவங்க டாப் 5க்குள்ளே வர்றவங்க ஒருத்தவங்க உள்ளே போக முடியாது. அது யாராக இருக்கும்? உங்களுடைய கருத்துக்கு